பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்முடைய ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவராலே ஆகும். கர்த்தர் ஆகும் என்று செய்வதற்கு தேவன் உபயோகிக்கும் பயன்படுத்தும் 3 கருவிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சங்கீதம் 33:9வது வசனத்தில் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும். ஆண்டவர் பயன்படுத்தும் முதலாவது கருவி அவருடைய வார்த்தையை வைத்து அப்படியே ஆகச் செய்கிறார். ஆண்டவர் அவர் வார்த்தையினாலே செய்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசினார், அப்படியே ஆயிற்று. ஆகாயம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, சூரியன் உண்டாக கடவது. இதெல்லாமே மனிதனாலே முடியாத ஒரு காரியம். ஆகவே தான் ஆண்டவர் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். ஆனால் செடியையும் கொடியையும் மரத்தையும் பிறப்பிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அதை பிறப்பிக்க கடவுது என்றால், மனிதனாலே இவைகளை செய்வதற்கு வாய்ப்புண்டு செய்ய முடியும். இருப்பதில் இருந்து தான் மனிதன் இல்லாததை உண்டாக்க முடியும். ஆனால் தேவன் இல்லாததில் இருந்து இல்லாததை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்காத இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உண்டாக்க செய்ய அவருடைய வார்த்தையினாலே ஆகச் செய்வாராக. 2வது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15-24 வசனங்களில், உடைய வாக்கினாலே சொன்னதை உடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிறீர் என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தைக்கு கை வடிவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கை நிறைவேற்றுவதாக. பலத்த கையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட செய்தார் என்று 136ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர்களை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகிறார். அவருடைய கையினாலே எல்லாமே ஆகும். 3வது சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். சிறுபாவில் ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டால் ஆண்டவர் அங்கே பலவிதமான தடைகளை வந்தது. கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற அந்த பொறுப்பிலே அவருடைய ஆவியினாலே அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். அருமையானவர்களே, நிச்சயமாக நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய சுயத்தினாலும் முடியாத எந்த காரியத்தையும் அவருடைய ஆவியினாலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த 3 காரியங்களாலே கர்த்தர் ஆகும் என்று செய்வாராக. சொல்லினாலே, வார்த்தையினாலே ஆகும், அவருடைய கருத்தினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். நிச்சயமாகவே ஆகாததென்று ஒன்றும் இல்லை. தேவனாலே எல்லாம் ஆகும். உங்கள் வாழ்க்கையில எல்லாமே ஆகும். God bless you.